குடும்பமே சேர்ந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்த நாளை இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்களா? முதல்வரா முதல் முறையா இந்த பிறந்த நாளை கொண்டாட இருக்காரா? இந்த நல்ல நாள்ல அவரு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்காரா? தமிழகத்தோட முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தன்னோட முதல் பிறந்த நாளை கொண்டாடுறாரு விஜய் அவரும். இதையொட்டி மாநிலம் முழுக்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள்னு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த வகையில குடும்பத்தோட சேர்ந்து சங்கீதா அவங்களும் மகன் மகளும் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்துப்பாங்களா? அப்பாவுக்காக மகன் மகள் வருவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. திரையுலகில முன்னணி நட்சத்திரமா இருந்த விஜய் அவரு 2024 இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கி இப்ப தமிழகத்தோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. அரசியல் களத்துல நிதானமான அணுகுமுறையை கடைபிடிச்சு இந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்காரு. கல்வி வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், மக்கள் நலன்னு தன்னோட அரசியல் பாதைய மாற்றி கொண்டு வந்திருக்காரு. தேர்தல் முடிவுல மிகப்பெரிய வெற்றி பெற்ற இவங்க இப்ப முதலமைச்சரா பதவியேற்றதும் மக்களுக்கு எந்தெந்த வகையில நல்லதை செய்ய முடியும்னு பல விஷயங்களை தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இவரோட பிறந்த நாளையொட்டி அவையில சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் மக்களுக்கு பயனளிக்கிற புதிய திட்டம் அல்லது முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்காராம். இதற்கிடையில மாநிலத்தோட பல பகுதிகளில் சிறப்பு பூஜைகள், அன்னதான நிகழ்ச்சி, நலத்திட்ட உதவி மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகளை நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்களாம். முதல்வரா விஜய் அவர் கொண்டாடுற முதல் பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில உற்சாகம் நிறையவே இருக்காம். தமிழகத்தோட முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தன்னோட பிறந்த நாள் ஜூன் 22 கொண்டாட இருக்காரு. விஜய் அவரோட குடும்பமும் சேர்ந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடுவாங்களா? இப்பவாது சஞ்சய் அவரும் சாஷா அவங்களும் இவங்களோட வீட்டுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நாளைக்கு தான் தெரியும் இவரோட பிறந்தநாள் விழாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. நாளைக்கு இந்த 2500 மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய திட்டங்களை புதுசா வெளியிட வாய்ப்பு இருக்காம். இவரோட பிறந்த நாள்ல அந்த திட்டங்களை அறிவிக்க இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. நிறைய இடங்கள்ல ரத்த தான முகாம், இப்படி நிறைய விஷயங்களை நிர்வாகிகள், உறுப்பினர்கள்னு மாறி மாறி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள்ல அமைச்சர்கள் முக்கியமான உத்தரவுகளை போட்டிருக்காங்களாம். எல்லா இடத்துலயும் ரொம்ப அமைதியா தான் இருக்கணும், எந்த இடத்துலயும் தேவையில்லாத வம்புகள்லயும் சிக்கல்கள்லயும் சிக்க கூடாது. அப்படி ஒருவேளை தலைமைக்கு இது தெரிய வந்தா அப்பவே அவங்களை கட்சியில இருந்து நீக்குவோன்னு சொல்லியிருக்காங்களாம். முதலமைச்சர் விஜய் அவரோட கட்சியில இருக்கிறவங்களும் தவறு எதுவுமே செய்யக்கூடாது, அது மீறி ஏதாவது அவருக்கு தெரிஞ்சா உடனே கட்சியில இருந்து அவங்களை நீக்குவோன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த பிறந்த நாள்ல என்ன நடக்க போகுது, இதை பத்தின வேற ஏதாவது தகவல் வருமானு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகை 2500க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு நாளைக்கு வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா, அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.